அனைவருக்கும் வணக்கம். நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் சுரேஷ்குமார். நம்ம 11th கெமிஸ்ட்ரியில் 5th லெசன் கார மற்றும் கார மண்ணுலகங்களில் வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா கார மண்ணுலகங்களினுடைய பொது பண்புகளில் பார்க்க போகிறோம். அதில் அந்த இயற்பியல் நிலைமை முந்தைய வீடியோவிலே பார்த்தோம். ஓகேங்களா? இயற்பியல் நிலைமை பார்த்தோம். அப்புறம் வான வேடிக்கை சம்மந்தமாக உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதாவது நிறங்கள் பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடியது எலக்ட்ரான் அமைப்பு. கார மண்ணுலகங்கள் பார்த்திங்கன்னா தொகுதி 2ல் அமைஞ்சிருக்கு. அதனுடைய இணைதர கூட்டில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்கள் இருக்கும். இப்போ மந்த வாயுக்களினுடைய எலக்ட்ரான் அமைப்பு இல்லாமல் முந்தின இந்த ஒவ்வொரு வரிசையிலையும் இருக்கக்கூடிய இந்த கார மண்ணுலகங்கள் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதற்கு முன்னாடி வரிசையில் இருக்கக்கூடிய மந்த வாயுக்களினுடைய எலக்ட்ரான் அமைப்பை காட்டிலும் 2 எலக்ட்ரான் கூடுதலாக பெற்றிருக்கும். ஓகேங்களா? அதனால் இதனுடைய இணைதர கூட்டில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 2 எலக்ட்ரான்கள் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரான்கள் இருக்கிறனால இதனுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்புன்னு பார்த்தோம்னா NS2. ஓகேங்களா? N அப்படிங்கிறது இணைதர கூட்டை குறிக்கக்கூடியது. அந்த ப்ராக்கெட்டில் மந்த வாயுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறானது. பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்கன்னா NS2. அட்டவணை 5.8. அடுத்தது கார மண்ணுலகங்களுடைய எலக்ட்ரான் அமைப்பு. இப்போ இதை பார்த்தா புரியும் உங்களுக்கு. தனிமம் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் இதெல்லாம் கார மண்ணுலகங்கள், 2ஆம் தொகுதி உலோகங்கள். இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே S2 முடியுது. பெர்லியத்தின் அணியன் 4. எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்கன்னா 1s2 2s2 எழுதலாம், அல்லது வேறு வகையை இந்த மாதிரி எழுதலாம். ஹீலியம் 2s2 போடலாம். ஏன்னா பெர்லியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு தனிமம். ஓகேங்களா? அப்போ முதல் வரிசையில் இருக்கக்கூடிய மந்த வாயு எது அப்படின்னா ஹீலியம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ஹீலியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்போட 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா பெற்றிருக்கு. அதனால தான் அதை ஹீலியம் 2s2 போடுறாங்க. அப்போ பெர்லியத்தினுடைய இணைதர கூட்டு எத்தனாவது கூடுனா 2வது இருக்கக்கூடிய கூடு பேர் தான் இணைதர கூடு. அதில் 2 எலக்ட்ரான்கள் இருக்குது s ஆர்பிட்டாலில் 2s2. மெக்னீசியம் பார்த்திங்கன்னா அணியன் 12, நியான் 3s2. கால்சியம் பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 20, ஆர்கான் 4s2. ஸ்ட்ரான்சியம் பார்த்திங்க அப்படின்னா 38, கிரிப்டான் 5s2. பேரியம் பார்த்திங்கன்னா 56 அட்டாமிக் நம்பர். எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்கன்னா ஜெனான் 6s2. ரேடியம் பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 88. எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்கன்னா ரேடான் 7s2. அதாவது பெர்லியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய இணைதர கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா 2 எலக்ட்ரான் இருக்குது. அதாவது 2வது கூட்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது, 2s2. மெக்னீசியம் பார்த்திங்கன்னா 3s2 இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அது இருக்கக்கூடிய அந்த இணைதர கூட்டை வச்சு அதனுடைய வரிசையை நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ மெக்னீசியம் பார்த்திங்கன்னா 3s2 2 எலக்ட்ரான் பெற்றிருக்குது இணைதர கூட்டலைன்னா, அதுக்கு முன்னாடி வரிசையான 2வது வரிசையில் நியான் வந்து மந்த வாயுவாக இருக்குது. அந்த நியானை விட 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா பெற்றிருக்கு. ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரி இதை எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அணு மற்றும் அயனியாரம். இப்போ கார மண்ணுலகங்கள் அப்படிங்கிறத 2ஆம் தொகுதி உலோகங்கள். இதனுடைய அணு ஆரம் மற்றும் அயனியாரம் பார்த்தோம்னா அந்த முதல் தொகுதின்னு சொல்லக்கூடிய கார உலோகங்களோட காட்டிலும் அணு ஆரம் அயனியாரம் குறைவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வரிசையிலையும் கார உலோகங்கள் முதல் தனிமங்களாக இருக்குது, கார மண் உலோகங்கள் 2ஆம் தனிமங்களாக இருக்குது. வரிசையில் கார உலோகங்கள்லேருந்து ஹேலஜனை நோக்கி மந்த வாயுக்களை நோக்கி இடமிருந்து வளமாக போகும்போது அணு ஆரம் அயனியாரம் குறைஞ்சிட்டே போகும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அணு எண் கூட எலக்ட்ரான்களும் ஒன்றா கூடும், அதே போல் புரோட்டானும் ஒன்றா கூடும். அப்படி புரோட்டான் கூடும் பொழுது அதனுடைய அணுக்கரு மின்சுமை அதிகமாகிட்டே போகும். இப்போ கார உலோகங்கள் காட்டிலும் கார மண்ணுலோகங்களுடைய எலக்ட்ரான் நேர்மின்சுமை வந்து ஒன்றா ஒவ்வொரு யூனிட்டாக ஒவ்வொரு அழகாக அதிகரிச்சுட்டே போகும். அப்படி போகும் பொழுது அணுக்கரு மின்சுமை அதிகரிக்கும் வரிசையில் இடமிருந்து வளமாக போகும் பொழுது. அப்போ அணுக்கரு மின்சுமை அதிகமாகிறதுனால அணுக்கருவானது இணைதர கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நல்லா வலிமையாக பிடிச்சி இழுக்கும், கவரும். அப்படி கவர்றதுனால வரிசையில் அதனுடைய
அணு ஆரம் அப்புறம் அயனி ஆரம் ரெண்டுமே என்ன ஆகுன்னா குறையுது அதாவது வரிசையில். ஆனால் தொகுதியில் மேலேருந்து கீழே போகும் பொழுது அணு ஆரம் அயனி ஆரம் அதிகரிக்குது. அது காரணம் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியில் மேலேருந்து வரும் பொழுது ஒவ்வொரு தனிமமும் அடுத்தடுத்த இணைதர கூட்டல் அடுத்தடுத்த செல்லில் இணைதர எலக்ட்ரான்களை பெற்றிருக்குது. அதனால் கூடுகள் எண்ணிக்கை அதிகரிக்குது. அப்புறம் திரைமறைப்பு விளைவு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய மறைத்தல் விளைவும் அதிகரிக்குது. அதனால் அணு ஆரம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். ஓகேங்களா? இப்போ பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS2ன்னு பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் தொகுதி தனிமங்கள் 2 எலக்ட்ரான்களை இணைதர கூட்டல் பெற்றிருக்குது. அந்த 2 எலக்ட்ரான்களை இழந்துருச்சு அப்படின்னா அது பார்த்திங்கன்னா மந்த வாயுக்களுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுடும். இப்போ இதை தான் பார்த்தோம். பெரிலியம் பார்த்திங்கன்னா இரண்டாவது கூட்டில் 2 எலக்ட்ரான் பெற்றிருக்குது. அந்த 2 எலக்ட்ரான் அது இழந்துருச்சு அப்படின்னா ஹீலியம் போல் 1s2ங்கிற எலக்ட்ரான் அமைப்பு பெற்றுடும். ஓகேங்களா? அப்போ இந்த கார மண் உலோகங்கள் 2 எலக்ட்ரான்களை இழந்து +2 அப்படிங்கிற நேர்மின் சுமையை பெறும். அப்போ இதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை +2. ஓகேங்களா? அடுத்தது அயனியாக்கும் ஆற்றல், அடுத்த தலைப்பு. இப்போ பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். தொகுதி எண் 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதிகள் தான் பி தொகுதி தனிமங்கள். பி தொகுதி தனிமங்களோடு ஒப்பிடும்போது கார மண் உலோகங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய உருவளவு பெற்றிருக்குது. இருந்தாலும் தொகுதி பெற்றிருக்குது. அதோட தொகுதியில் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே போகும்போது அணுவினுடைய உருவளவு பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ தொகுதியில் பார்த்திங்கன்னா அயனியாக்க ஆற்றல் என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக குறைய தான் செய்யும். வரிசையில் அயனியாக்க ஆற்றல் அதிகரிக்கும், தொகுதியில் அயனியாக்க ஆற்றல் குறையுது. தொகுதியில் ஏன் குறையுது அப்படின்னா புதிய கூடுகள் அணுக்கருவுக்கும் இணைதர கூட்டுக்கும் நடுவில் புதிய கூடுகள் அதிகரிக்குது. அப்புறம் அந்த புதிய கூடுகள்னால அந்த உட்கோட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய திரைமறைப்பு விளைவு அதிகமாகுது. ஸோ இதனால் அணுக்கருவானது அதிக கவர்ச்சி விசையோட இணைதர எலக்ட்ரான்களை கவர்றது வாய்ப்பு கம்மி. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அயனியாக்க ஆற்றல் பார்த்திங்க அப்படின்னா அதாவது தொகுதியில் மேலேருந்து கீழே வரும்போது அயனியாக்க ஆற்றல் குறையும். இப்போ முதல் தொகுதி இரண்டாம் தொகுதியும் ஒப்பிட்டு பார்க்கலாம். கம்பேர் பண்ணும்போது முதல் தொகுதி தனிமங்களை காட்டிலும் முதல் தொகுதியிலையும் சரி இரண்டாம் தொகுதியிலையும் சரி மேலேருந்து கீழே போகும்போது அயனியாக்க ஆற்றல் குறையும். ஆனால் முதல் தொகுதியிலையும் இரண்டாம் தொகுதியிலையும் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தோம்னா முதல் தொகுதியை விட இரண்டாம் தொகுதியினுடைய அயனியாக்க ஆற்றல் அதிகம். ஏன் அப்படின்னா முதல் தொகுதியில் இருக்கக்கூடிய கார உலோகங்களோட இரண்டாம் தொகுதி கார மண் உலோகங்கள் உருவளவு சின்னதாக இருக்குது. உருவளவு சின்னதாக இருக்கும்போது அணுக்கருக்கள் அணுக்கரு மின்சுமையானது அதிகமாக இருக்கும். அப்போ அணுக்கருவானது வெளியில் இருக்கக்கூடிய இணைதர எலக்ட்ரானை அதிகமாக ஈர்க்கும். அப்போ நம்ம அதிகமான ஆற்றலை கொடுத்து தான் ஒரு எலக்ட்ரான் நீக்க வேண்டியது இருக்கும். அப்போ அயனியாக்க ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக இரண்டாம் தொகுதிக்கு அதிகமாகத்தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கார உலோகங்களை காட்டிலும் அதிகமான அயனியாக்க ஆற்றல் இருக்கும். அதாவது நேர்மின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மின் தன்மை பார்த்தீங்கன்னா இரண்டாம் தொகுதி குறைவாகத்தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது அட்டவணை 5.9 கார மண் உலோகங்களின் இயற்பியல் பண்புகள், அதாவது இயற்பண்புகள்னு சொல்லலாம். பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். இயற்பண்புகளில் அணு ஆரம் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. பெரிலியத்திலிருந்து பேரியம் வரைக்கும் தொகுதியில் மேலிருந்து வர பெரிலியத்தோட மெக்னீசியம் அதிகமாகுது, மெக்னீசியோட கால்சியம் அதிகமாகுது, கால்சியோட ஸ்ட்ரான்சியம் அதிகமாகுது, ஸ்ட்ரான்சியோட பேரியம் அதிகமாகுது. ஓகேங்களா? இப்போ பெரிலியத்துக்கு பார்த்திங்கன்னா 1.12 ஆம்ஸ்ட்ராங்னு இருக்கக்கூடியது. அதே பேரியம் வரும்பொழுது 2.22 ஆம்ஸ்ட்ராங் அதிகரிச்சுட்டே வந்துருக்கு. இதே போல் இப்போ எப்படி அணு ஆரம் தொகுதியில் அதிகரிச்சதோ அதே போல் அயனியாரமும் பெரிலியத்துக்கு 0.27லேருந்து 1.35 வரைக்கும் அதிகரிச்சுட்டு போயிருக்கு. ஓகேங்களா? இன்னொன்று அணு ஆரத்தையும் அயனியாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அணு ஆரத்தை விட அயனியாரம் எப்படி இருக்குது அப்படின்னா குறைஞ்சிருக்குது. ஏன்னா எலக்ட்ரான்களை இழந்துருக்குது. இந்த தனிமங்கள் எலக்ட்ரானை இழந்து நேர்மின் சுமையுடைய அயனியாக மாறும்போது எலக்ட்ரானை இழந்து இரட்டை மின்சுமையுடைய அது 2 எலக்ட்ரான்களை இழக்கிறதுனால அணுக்கரு மின்சுமை அதிகரிச்சிருக்கும், எலக்ட்ரானுடைய அளவு குறைஞ்சிருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா
அயனியாரம் குறைஞ்சிருக்கும். அடுத்தது அயனியாக்கம் ஆற்றல். இதில் 2 அயனியாக்கம் ஆற்றல் இருக்குது. ஏன் இதில் 2 அயனியாக்கம் ஆற்றல் எளிதில் வரும் அப்படின்னா, இப்போ பெரிலியம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை பெரிலியம் பார்த்திங்கன்னா He2s2ன்னு இருக்குது. இதில் ஒரு எலக்ட்ரானை இழந்தால் He2s1ன்னு தான் வரும். அது நிலைப்புத்தன்மையை அடைய முடியாது, மந்தவாயுனுடைய எலக்ட்ரான் அமைப்பை அடைய முடியாது. அப்போ அது 2 எலக்ட்ரானை இழந்து 2s2 இரண்டாவது கூட்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானையும் பெரிலியம் இழந்தால் தான் ஹீலியம் போல் மந்தவாயு போல் எலக்ட்ரான் அமைப்பை பெற முடியும். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கார மண் உலோகங்கள் பார்த்திங்கன்னா இரண்டு எலக்ட்ரான்களையும் இழக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும். அதில் முதல் அயனியாக்க ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குன்னா கார உலோகங்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அது என்ன ஏதுன்ட்டு அது பின்னாடி பார்ப்போம். இப்போ முதல் அயனியாக்க ஆற்றல் பார்த்திங்கன்னா 899.5ன்னு இருக்குது பெரிலியத்துக்கு. பேரியம் வரும்போது 502.9 அப்படின்னு குறைஞ்சிருக்குது. அயனியாக்க ஆற்றல் அளவுக்கு பார்த்திங்கன்னா கிலோஜூல் மோல் பவர் -1. இரண்டாம் அயனியாக்க ஆற்றல் பார்த்திங்கன்னா இதுவும் தொகுதியில் மேலேருந்து கீழே வரும்போது குறையுது. ஆனால் முதல் அயனியாக்க ஆற்றல் ஒப்பிடும்போது இரண்டாம் அயனியாக்க ஆற்றல் கிட்டத்தட்ட 2 மடங்கு அளவுக்கு அதிகரிக்குது. ஓகேங்களா? அடுத்து நீரேற்று என்தால்பி கிலோஜூல் மோல் பவர் -1. இப்போ நீரேற்று என்தால்பினா நீரோட சேர்ந்து வினைபுரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிலியத்துக்கு -2494 கிலோஜூல் மோல் பவர் -1 இருக்குது. ஆனால் கீழே வர வர பேரியம் வரும் பொழுது -1305 கிலோஜூல் மோல் பவர் -1 குறையுது. அப்போ என்ன ஆகுனா பெரிலியம் வந்து அதிக அளவில் கரையுது. அந்த பேரியத்தை விட பெரிலியம் அதிகமாக நீரை ஏற்றுக்கொள்ளுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உருகுநிலை. இப்போ பார்த்திங்கன்னா பேரியம் வந்து பெரிலியம் வந்து 1287லேருந்து பேரியம்னு வரும்போது 729 குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? அதாவது பெரிலியத்துக்கு 1287, மெக்னீசியத்துக்கு 651 நல்லா குறைஞ்சிருக்கு. திரும்பவும் அதிகமாக இருக்குது 851, திரும்பவும் குறைஞ்சிட்டு வந்திருக்கு. ஸோ சில விதிவிலக்குகள் இந்த மாதிரி சில தனிமங்களில் இருக்கும். அடுத்து கொதிநிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க, கெல்வினில் இல்லை. பெரிலியத்துக்கு 2472, அதுவே பேரியம் வரும்போது 1805. ஓகேங்களா? இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இப்போ 2472லேருந்து 1990 குறைஞ்சிருக்கு. 1494 அதிகரிச்சிருக்கு, திரும்பவும் குறைஞ்சிருக்கு, திரும்பவும் அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடர்த்தி. அடர்த்தி அப்படிங்கிறது கிராம் சென்டிமீட்டர் பவர் -3. பெரிலியத்துக்கு 1.84 இருக்குது அடர்த்தி. அதாவது ஒரு சென்டிமீட்டர் கியூப், ஒரு கன சென்டிமீட்டரில் எவ்வளவு பெரிலியம் இருக்குது அப்படின்னா 1.84 கிராம் இருந்திருக்கு. அதுவே மேலேருந்து கீழ் நோக்கி வர வர தொகுதியில் அதிகரிச்சுட்டு வருது. பேரியம் பார்த்திங்கன்னா 3.59 கிராம் இருக்குது ஒரு கன சென்டிமீட்டருக்கு இதில். அடுத்து பார்த்திங்கன்னா m+m அப்படிங்கிறது திட்ட அழுத்தம் E0, அதாவது மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நேர அயனிக்கும் அந்த அணுவுக்கும் அதை வகுக்கும் பொழுது எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா பெரிலியத்துக்கு -1.97 என்ன ஆகுது அப்படின்னா இந்த அளவில் இருக்குது. -2.36, -2.84 இந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மை. இது வந்து பாலிங் அளவீட்டில் அந்த 3வது பாடத்திலே பார்த்துருக்கோம், பாலிங் அட்டவணை. அதில் பார்த்திங்களா இது தெரியும். பெரிலியத்துக்கு 1.6ன்னு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? அதாவது தொகுதியில் மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது எலக்ட்ரான் கவர்த்தன்மை குறைய தான் செய்யும். அதாவது நேர்மின்தன்மை அதிகரிக்கும், எலக்ட்ரான் கவர்த்தன்மை குறையும். ஓகேங்களா? இதில் கார மண் உலோகங்கள், இதில் XHல் அணியன்னையும் OHல் அயனியாக்க ஆற்றலையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதில் பெரிலியம் பார்த்திங்க அப்படின்னா பெரிலியம், கால்சியம், மெக்னீசியம் இந்த ஆர்டரில் வரும். இதில் பார்த்திங்கன்னா 899லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்து 503க்கு வந்திருக்கு. அப்போ அணியன் அதிகரிக்க தொகுதியில் மேலிருந்து கீழ் நோக்கி வர அயனியாக்க ஆற்றல் என்னாங்கன்னா குறைஞ்சிட்டே வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கார மண் உலோகங்களுடைய அயனியாக்க ஆற்றல் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள், இது முக்கியமான கொஷின். இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ கார உலோகங்களை காட்டிலும், கார உலோகங்கள் முதல் தொகுதி தனிமம்னு சொல்லுவோம்.
இப்போ கார உலோகத்தை காட்டிலும் கார மண்ணுலோகம் இரண்டாம் தொகுதி, முதல் தொகுதியை காட்டிலும் இரண்டாம் தொகுதியினுடைய இந்த முதல் 2 தொகுதியிலும் பார்க்கும்போது முதல் அயனியாக்கம் ஆற்றல் எதுக்கு அதிகம் அப்படின்னா கார மண்ணுலோகங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது கார உலோகங்களை காட்டிலும் கார மண்ணுலோகங்களுடைய முதல் அயனியாக்கம் ஆற்றல் குறைவாக இருந்தாலும் இரண்டாம் அயனியாக்க ஆற்றல் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கார உலோகங்களை காட்டிலும் மிக குறைவாக இருக்கும். ஓகே, அதாவது இது தவறாக இருக்குது. இது பழைய பிடிஎஃப், புது புக்கில் கரெக்டாக தான் இருக்குது. அதாவது கார உலோகங்களை காட்டிலும் கார மண்ணுலோகங்களுடைய முதல் அயனியாக்க ஆற்றல் பார்த்தோம் அப்படின்னா IE1 ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கார மண்ணுலோகங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கார மண்ணுலோகங்கள் இப்போ உதாரணத்துக்கு 2s2 பெர்லியம் பார்த்திங்கன்னா ஹீலியம் 2s2ன்னு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம்னு பார்த்தோம்னா 3s2ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ நிலைப்புத்தன்மை பெற்ற அதாவது ஒரு அணு எப்போ நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்குன்னா முழுவதும் நிரம்பிய ஆர்பிட்டால் அல்லது சரிபாதி நிரம்பிய ஆர்பிட்டாலாக இருந்தால் நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கும். பெர்லியம் 2s2, மெக்னீசியம் 3s2 எல்லாமே S2ங்கிற எஸ்ஸில் 2 எலக்ட்ரானை பெற்று முழுமையாக அடைஞ்சிருக்கு. அப்போ இது நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கும். கிட்டத்தட்ட மந்தவாயுவை போல் தோராயமாக நிலைப்புத்தன்மை பெற்றிருக்குது. இப்போ இதிலிருந்து 2 எலக்ட்ரானை நீக்கி பெர்லியத்தில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் நீக்கி ஹீலியம் போல் மாற்றணும் அப்படின்னா அப்போ அதிகமான அயனியாக்க ஆற்றல் தேவைப்படும். அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார உலோகத்தை கம்பேர் பண்ணும்போது கார மண் உலோகத்தினுடைய முதல் அயனியாக்க ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? முதல் அயனியாக்க ஆற்றல் இப்படி இருக்குது. ஆனால் இரண்டாம் அயனியாக்க ஆற்றல் பார்த்தீங்க அப்படின்னா கார உலோகத்தை விட கார மண் உலோகத்துக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கார உலோகங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது எலக்ட்ரான் வந்து கார உலோகங்களில் மந்தவாயுவோட ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். ஒரு எலக்ட்ரானை இழந்துட்ட பிறகு அது நிலையான மந்தவாயுனுடைய எலக்ட்ரான் போய் பெற்றிருக்கும். அப்போ அது ஒற்றை நேர்மின்சுமையுடைய அயனியாக இருக்கும். உதாரணத்துக்கு Na+ அப்படின்னு ஒரு அயனி இருக்குது, அல்லது லித்தியம் ப்ளஸ்ங்கிற அயனி இருக்குதுன்னா ஒரு எலக்ட்ரானிலேருந்து ஹீலியம் போல் மாறிடுச்சு, 2 எலக்ட்ரான் பெற்றிருக்குது. இப்போ அதுலேருந்து மேலே ஒரு எலக்ட்ரான் நீக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு அதிகமான அயனியாக்க ஆற்றல் தேவைப்படும், அதிகமான ஆற்றல் தேவைப்படும். அப்போ எனவே இரண்டாம் அயனியாக்க ஆற்றலை ஒப்பிடும் பொழுது கார உலோகங்களுடைய அயனியாக்க ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கார மண் உலோகங்களுக்கு முதல் அயனியாக்க ஆற்றலை விட இரண்டாம் அயனியாக்க ஆற்றல் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் தேவைப்படும். இருந்தாலும் கார உலோகங்களை ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் குறைவாக தான் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை இழந்து இப்போ பெர்லியம் பார்த்திங்கன்னா ஹீலியம் 2s1ன்னு இருக்கும். இன்னும் ஒரு எலக்ட்ரானை இழந்தால் தான் அது வந்து ஹீலியம் போல் மாற முடியும். அப்போ இரண்டாவதாக இன்னொரு எலக்ட்ரானை இழக்க முயற்சி பண்ணும், அது எளிதில் இழக்க ரெடியாக இருக்கும். அப்போ இரண்டாம் அயனியாக்க ஆற்றல் மதிப்பு வந்து கார உலோகத்தோட கார உலோகத்தோட குறைவாகத்தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நீரேற்று என்தால்பி. இப்போ கார உலோகத்தை ஒப்பிடும் பொழுது கார மண் உலோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீரேற்றம் அடையுது. ஓகேங்களா? அதிகமாக நீரோட வினைபுரியுது. ஏன் அப்படின்னா இந்த கார மண் உலோக அயனிகளுடைய நீரேற்ற ஆற்றல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார உலோக அயனிகளுடைய நீரேற்ற ஆற்றலை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? கார உலோகங்களுடைய அதை போலவே கார மண் உலோக அயனிகளுடைய ஆரம் வந்து பார்த்திங்கன்னா தொகுதியில் அதிகரிக்கும். அதனால் அவற்றினுடைய நீரேற்ற ஆற்றல் குறையும். ஓகேங்களா? இப்போ பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் இந்த ஆர்டரில் இந்த வரிசைப்படி அதனுடைய நீரேற்ற ஆற்றல் குறையுது. பெர்லியத்துக்கு நீரேற்ற ஆற்றல் அதிகமாக இருக்கும், அப்புறம் மெக்னீசியத்துக்கு குறைவாக இருக்கும், மெக்னீசியோட கால்சியத்துக்கு குறைவாக இருக்கும். பெர்லியம் கிரேட்டர் தென் மெக்னீசியம் கிரேட்டர் தென் கால்சியம் இந்த ஆர்டரில் போகுது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா மெக்னீசியம் வந்து பார்த்திங்கன்னா MgCl2, அப்புறம் கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா CaCl2. இந்த இதெல்லாம் என்ன பண்ணோம்னா நீரேறிய சேர்மங்களாக கிடைக்கும். அதாவது MgCl2 6H2O, CaCl2 6H2O. இதில் வந்து டாட்னு வைக்கணும், MgCl2 டாட் 6H2O. CaCl2 வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா CaCl2 6H2O இந்த மாதிரி சேர்மங்களாக கிடைக்கும். ஆனால் இதே போல் முதல் தொகுதி தனிமமான அந்த சோடியம், பொட்டாசியம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீரேறிய சேர்மங்களாக கிடைக்காது, இந்த மாதிரி ஹைட்ரேட்டுகளை தராது.
இந்த H2O அப்படின்னு நீர் எரியுது அப்படின்னு சொல்லலாம். அது நீர் எரிய சேர்மங்க பேர் ஹைட்ரேட்டுகள்பாங்க. H2Oக்கு ஹைட்ரேட்டுகள்னு சொல்லுவாங்க. இப்போ சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடுலாம் பார்த்திங்கன்னா NaCl H2Oலாம் வராது. ஓகேங்களா. அடுத்தது எலக்ட்ரான் கவர்த்தன்மை. இப்போ கார உலோகங்களை போலவே கார மண் உலோகத்துலேயும் பார்த்திங்கன்னா தொகுதியில் மேலேருந்து கீழே போனால் எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு குறைக்கும். நல்லா ஞாபகம் வச்சிங்க. தொகுதியில் மேலேருந்து கீழ் நோக்கி வரும் பொழுது அயனியாக்கமாற்றல் குறையும், எலக்ட்ரான் கவர்த்தன்மை குறையும், எலக்ட்ரான் ஆட்டமும் குறையும். ஓகேங்களா. அதே வரிசையில் அப்படின்னு போனோம்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அயனியாக்கமாற்றல் அதிகரிக்கும், எலக்ட்ரான் ஆட்டம் அதிகரிக்கும், எலக்ட்ரான் கவர்த்தன்மையும் அதிகரிக்கும். சுடரில் நிறம் தருதல் மற்றும் நிறமாலை இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். கார உலோகத்துக்கு பார்த்தோம். இப்போ ஒரு கார மண் உலோக சேர்மம் இருக்குது, ஒரு உப்பு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எடுத்து கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் அந்த உப்பில் அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சொட்டு விட்டு அந்த உப்பை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு கெட்டியாக பண்ணிக்கிட்டு அதை ஒரு இங்கே கொடுத்துருக்க மாதிரி பிளாட்டினா கம்பியில் நம்ம பண்ணுறது கஷ்டம், விலை அதிகம். நம்ம வந்து தீக்குச்சி முனையில் அந்த பேஸ்ட்டை தடவி புன்செல் சுடர்னுடைய ஒளிமிகா பகுதியில் நான் லூமினஸ் பார்ட் அப்படிம்பாங்க அந்த பகுதியில், அதாவது சுடர்னுடைய வெளிப்பக்கத்தில் அதை காட்டும் பொழுது ஒரு நிறம் வரும். ஓகேங்களா. ஒவ்வொரு உப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட நிறம் இருக்குது. இப்போ கால்சியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் சிவப்பு நிறம் வரும் கால்சியம் உப்பை பார்த்தீங்கன்னா. அடுத்தது ஸ்ட்ரான்சியம் பார்த்தீங்கன்னா கிரிம்சன் சிவப்பு நிறத்தை தரும். பேரியம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பச்சை நிறத்தை தரும். ஆனால் அதுக்கு காரணம் அது வெளியிடக்கூடிய அந்த கட்புலனாகும் ஒளியில் எந்த அலைநீளத்தில் அந்த ஒளியை வெளியிடுது கட்புலனாகும் பகுதியில் அப்படிங்கிறது தான் முக்கியம். கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா 622 நேனோமீட்டர் 622 நேனோமீட்டரில் அந்த கட்புலனாகும் பகுதியில் அந்த வெளிச்சம் தென்படுது. ஸ்ட்ரான்சியம் 689, பேரியத்துக்கு 554. ஸோ இதுதான் முக்கிய காரணம். இப்போ எதனால் இந்த நிறம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கால்சியம் இருக்குது அப்படின்னா அதனுடைய இணைதர கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து கால்சியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது கூட்டில் இணைதர எலக்ட்ரான் இருக்குது 4s2ல் இருக்கக்கூடிய அந்த 2 எலக்ட்ரான் இப்போ 5s2 அல்லது 6s2க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி போகும்? நம்ம வெப்பப்படுத்துகிறோம் சுடரில், அந்த சேர்மமானது வெப்ப ஆற்றலை ஏற்றுக்கொள்ளுது. அப்போ எலக்ட்ரான்கள் வந்து என்ன ஆகுனா ஆற்றலை ஏற்றுக்கொண்டு அதிக ஆற்றலை பெற்று 4s2ங்கிற 4th ஆர்பிட்டிலிருந்து 4வது கூட்டிலேருந்து 5வது கூடோ அல்லது 6வது கூட்டுக்கோ போகுதுன்னு வச்சுங்க போகும். அப்போ அடுத்தது ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அந்த சூடு பண்ணது அந்த வெப்ப ஆற்றல் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே போகாது அப்படிங்கும்போது திரும்ப அது என்ன பண்ணுன்னா வெப்ப ஆற்றலை வெளிவிடும். அந்த பெற்றுக்கொண்ட ஆற்றலை வெளிவிட்டுட்டு பழைய ஆர்பிட்டுக்கு 4வது கூட்டுக்கு 4s2க்கு திரும்ப அந்த 2 எலக்ட்ரான் வரும். அப்படி பழைய நிலைமைக்கு வரும் பொழுது அந்த கூடுதலாக பெற்ற ஆற்றலை வெளிச்சமாக வெளிவிடும், உமிழ்ந்துடும். ஓகேங்களா. இது காரணம் அந்த கண்ணுறு பகுதின்னு சொல்லுவாங்க. கட்புலனாகும் பகுதியில் இந்த ஒளி வந்து உமிழப்படுது. அதனால் இது இந்த நிறம் நமக்கு கிடைக்கிது. இதான் பாருங்கள் கலர் கொடுத்துருக்காங்க. செங்கல் சிவப்புனா செங்கல் கலரில் இருக்கும், கிரிம்சன் சிவப்பு இந்த கலரில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ஆப்பிள் பச்சை இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து கார உலோகச் சேர்மங்களின் நிறச்சுடர்கள். ஓகேங்களா. நம்ம அடுத்த காணொளியில் பெரிலியத்தின் தனித்துவமிக்க பண்பு இதுவும், அடுத்தது பெரிலியம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்களோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்புறம் பெரிலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மூலைவிட்ட தொடர்பு பற்றியும், அடுத்து கார மண் உலோகங்களுடைய பொது பண்புகள் பற்றியும் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.